தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்றுகிட்டு இருப்பான். கீழே போய்யா என் கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா சிவா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது. வேற என்ன வியாபாரம்? சரியா ₹50 பைசா தள்ளுபடியில் போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ரோட்டுக்கு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ₹50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்டு எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விற்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்னு? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது. நீங்க ரொம்ப புத்திசாலிதான்ப்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்க தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்க திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பணம் பெரட்ட முடியல. போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மை சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு. நீ என்னடா குறுக்க? அம்மா எவ்வளவு பணம் இருக்கு? ₹3500. கடையில சரக்கு வாங்குறது ₹1500, லாபம் ₹2000. பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு ₹500 பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு ஏன் பணம், நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கிட்டா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம். அதனால ஆளுக்கு ₹500 எடுத்துக்கிடுங்க. நானும் ₹500 எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு ₹500 வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்களுக்காக தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல ₹500 இருக்கா குறையுதுங்களா? தங்கச்சி, வாங்கண்ணா வாங்க. இத வாங்கிக்கமா. என்னண்ணா இது? உனக்கு புடவை, உன் புருஷனுக்கு வேட்டி, உன் குழந்தைக்கு கவுன். எதுக்குண்ணா இதெல்லாம்? என் தங்கச்சி குடும்பத்துக்கு இந்த 7 அண்ணனுடைய தீபாவளி பரிசு. வாங்கிக்கமா. ஏண்டி, எத்தனை நாளா இந்த அக்கிரமம் நடக்குது? பதிவாக உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் புடவை வாங்கி தருவா, நீ அதை வாங்குற. நான் வீட்டு இல்லாத நேரத்துல வாரத்தை விட்டு குடி முதல கண்டபடி உணர வேண்டாம். நீ யாரால கேட்க? ஏன் இஷ்டம். அவனை நான் அடிப்பேன், உதப்பேன், வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன். ஒண்ணும் செய்யாதீங்க. உனக்கு தெரியாதுமா? குடிச்சுட்டு வந்து பொறுப்பில்லாம நடக்கிற இந்த மாதிரி வெளியே விட்டு வைக்க கூடாதா? நல்லா இருக்குண்ணா நீங்க சொல்றது. என் விதிப்படி எது வேணும்னாலும் நடக்கட்டும். என் கண் முன்னால நீங்க அவரை அடிக்கிறத நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இந்த மன்னிச்சிரு தங்கச்சி. ராமு, இதுதான்டா பெண் மனசு. அவ உன் பேர்ல வச்சிருக்கிற பாசத்தை பாத்தியா? தூய்மையான உள்ளம் படைச்ச இந்த நல்லவளை நீ சந்தேக கண்ணோட பாக்குறதுக்கு காரணம் உன் குடி போதை, குடி வெறி. அந்த மயக்கத்துல களங்கம் இல்லாத இந்த அண்ணன் தங்க உறவு கூட உனக்கு தப்பா தெரியுது இல்ல? இதை மன்னிச்சிடுங்க, இதை மன்னிச்சிடுங்க. உங்களை தவறா நினைச்சிட்டேன். உன் குடும்பத்தோட நன்மைக்காக தான் சொல்றேன். இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடு. வெட்டிக்கடை வியாபாரத்துல நஷ்டம் வந்தது. அந்த வெறுப்புறத்தை அதிகமா நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அப்படி முடிவு செஞ்சது பைத்தியக்காரத்தனம். எவ்வளவு பணம் இருந்தா நீ மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும்? ஒரு 250 ரூபாய் இருந்தா போதும்.
இதுல 300 ரூபாய் இருக்கு. மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பி. ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இனிமே குடிக்கிறது இல்லைன்னு என் தங்கச்சிக்கு சத்தியம் பண்ணு. அண்ணா அண்ணா, நீங்க முதல்ல கொடுத்தது பரிசே இல்லைன்னா இப்ப கொடுத்ததா உண்மையான தீபாவளி பரிசுன்னா. இந்த வருஷ தீபாவளி உண்மையிலேயே பிரமாதம். காரணம் நீங்க எல்லாரும். அது என்னங்க இந்த வீட்டு முறுக்கு கூட இனிக்குது. முறுக்காது, ஜாங்கிரி அப்படின்னு சொல்லலாம். யாரும் அசையக்கூடாது. உங்க எல்லாருக்கும் சம்மன் கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி தீபாவளி மாமா. சேம் டு யூ ஆல். என்ன குளியலாச்சா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா கணத்து தண்ணியில குளிச்சேன். என்ன பையில கொண்டு வந்திருக்கிறேன்? ஸ்வீட்ஸ். நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். என்னண்ணா இது, தீபாவளி அன்னைக்கு கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது நிறுத்தலையா? அம்மா, நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம், சந்தோஷமா இருக்கும். ஆனா ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு ஏதுமா சந்தோஷம்? அவங்களையும் என்ன நம்ம போல தீபாவளி கொண்டாட முடியுமா? அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர் லாக்கப்ல இருக்கிற கைதிகளுக்கு நான் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வர்றது வழக்கம். அப்போ எனக்கு ஒண்ணு கொடுங்க. நீ லாக்கப்ல இருக்க. அவருக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எல்லாருக்கும் குமார், குமார். ஹாய் லக்ஷ்மி. மெல்ல மெல்ல, குறுக்கே ஜன்னல். ஆமாமா, ஜன்னல் ஜன்னல். லக்ஷ்மி, நானே உன் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த புஸ்தகத்துல என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பவே வந்துட்டே நீ. இது வந்து பொம்மை பொம்மை, ஒரு அழகான சித்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அதை எப்படி குடிங்க? அத நீ எல்லாம் பார்க்க கூடாது. ஓஹோ, நீங்க மட்டும் பாக்குற பொம்மையா? குமார், நாட்டுல ரொம்ப பஞ்சம் தான். போன வருஷம் எவ்வளவு மத்தாப்பு கம்பி கிடைச்சது, இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சு போச்சுடா. ஏன் பெரியப்பா, என்ன வீட்டுக்கு காவல் வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? பொறுக்கத்தான். என்னது மத்தாப்பு கம்பிய ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அப்பன் கொடுக்கற காசை வாங்கி கறி ஆக்கிட்டு கம்பிய தூக்கி போட்டுறானுங்க. நான் யார விடுவேனா? எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். என்ன பெரியப்பா, அது அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு இல்ல, ஃபேக்டரியில கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பான். அசிங்கத்துக்கா காசு கொடுக்கறான்? உள்ள வண்டி வைக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது எண்ணி வை. சரி. உங்க பெரியப்பா எங்க வீட்டு வாசல்ல இருந்து நிறைய கம்பிகளை கொண்டு வந்திருப்பார் போல இருக்கே. நீயே பாத்துக்கிட்டு இருந்த கடைஞ்செடுத்த கஞ்ச. வார்த்தையை அளந்து பேசுங்க. என் வருங்கால மாமனாரை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆடுறா சக்கன. குமார், நான் இந்த தீபாவளி ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. பெரியப்பா வந்துட்டு போறாரு. அவரு கம்பி எண்ணிட்டு இருப்பாரு, நீ கவலைப்படாத. இப்ப நம்ம மாத்திரம் என்னவா, கம்பியை எண்ணிட்டு தானே இருக்கும். கரெக்ட் கரெக்ட். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்க பெரியப்பாங்கிற ஜெயிலரு ஓகேன்ட்டான்னு எல்லாம் சரியா போயிடும். சரி சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க, கைய போட்டு. யாரும் பார்க்க மாட்டாங்க. வரேன். என்னடா அது? ஒண்ணு இல்ல பெரியப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு போனா போனா போனா. கொண்டா குடுறா. ரொம்ப நாள் ஆச்சுடா தீபாவளி பலகாரம் சாப்பிட்டு. என்னடா உன் ஃப்ரெண்டு கஞ்சப்பைய ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொன்னு வச்சிருக்கான். உனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறது அவனுக்கு தெரியாதா? உங்களை அவனுக்கு நல்லா தெரியும் பெரியப்பா. இருந்தாலும் உங்ககிட்ட அவனுக்கு ரொம்ப பயம். இருக்கும் இருக்கும். இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லி வையே, அடுத்த வருஷம் தீபாவளிக்காவது ஒவ்வொன்றையும் 2 அனுப்ப சொல்றான். அநேகமா பெரியப்பா, அடுத்த தீபாவளிக்கு அவன் நம்ம வீட்டோடயே இருந்து பலகாரம் செய்வான். சுச்சே, அந்த சிநேகிதனே உனக்கு வேணாம். நம்மால சம்பளம் கொடுக்க முடியாது. முருகா, ஐயோ ஐயோ, பெல்லடிக்குதா. குர்ரா குர்ரா. ஐயோ ஐயோ, உதவி கையெடு, உதவி கையெடு கையெடு கை. அப்பா, வெல்ல நின்னு போச்சு. தவே, ஏற தொட்டாலும் தொடு, இத தொடாதேன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன தெரியா? முறைக்கிற, இதுக்குள்ள நீ வராத, வெளியில போ. நீங்க சொல்றபடி கேட்கலன்னா நான் அவளை நிறுத்திடுறேன் பெரியப்பா. டேய், அவளை நிறுத்துறது நீ யாரா? வச்சுக்கிறது நிறுத்துறதுக்கு எனக்கு தெரியும். சமயத்துல அப்படித்தான் கோச்சுக்குவேன். நீ வேலையை விட்டு நிடாத, வெளியில போயிரு. வேணும் போது ஐயே, வாமா இப்படி இப்படி போ, நான் செய்யறேன். கொடு. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வேலை? ஏமா இப்படி கேட்கிற? என் மகளா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? உண்மையிலே சொல்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பொழுதுபோக்கா இருக்கு தெரியுமா? ஆனா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. சச்ச, அப்படிலாம் சொல்லப்படாது. என்னம்மா இவ்வளவு அழுக்கா இருக்கு? சோப் எடுத்துட்டு வரேன். நான் தான் ஏமா உன் மாமாவே
உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஓ, வந்துட்டீங்களா? ஏன் மாமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? கேட்கறதுக்கு பதில், உன் மாமாவை கொஞ்சமா பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா மாமாவுக்கு ஒரு என்ன மாமா இது? நீங்களா? மாமா இப்படி தவற வேண்டாம் மாமா. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என்ன மாதிரி குரல் மாத்தியா பேசுறேன்? என்ன கேட்ட? மாமாவுக்கு ஒண்ணு வேணுமா? இந்த வாய்ப்பு மாமாவுக்கு ஐயா ஐயா என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. ஊருக்குள்ள தெரிஞ்ச மானமே போயிடும். மானமா? நான் காமிக்கிறவா மானத்தை? கௌசல்யா, என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் உன்கிட்ட பேசல, இவன் தான் உன்கிட்ட பேசலாம். மாமாவை தொட்டு பாரு, தொட்டு பாரு, பாரு. உன்கிட்ட பேசணும், தொட்டு பாரு. மன்னிப்பு கேடுறான், காலைல விழுந்து பண்ணு. தகச்சி தகச்சி என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அதே குரல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மாமா அன்னைக்கு கடைக்கு வந்து ₹1 பதிலா பேப்பரை கொடுத்து ஏமாத்தினானே, அவன் இவனே தான் மாமா. உண்மையா? ஆமாங்க. ஐயோ, பொம்பளைகளை ஏமாத்திட்டான். உனக்கு சாட்சி. அப்படியே போயிட்டான்.